இப்போ அந்த நாய்க்குட்டி பார்க்க கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நம்ம கேட்டை க்ளோஸ் பண்ண சாமி. ஒரு கையில் எப்படி சாத்துறது, ஒரு கையில் எப்படி நான் சாத்துறது? சரி நீ தான் முன்னாடி உட்காரு காத்து. அதாவது நடந்து கூட போகலாம். நேற்று நம்ம குப்பை கொட்டை ஒரு போயிருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வீடியோ எடுத்து போட்டதில்ல குப்பை கொட்டுறதுக்கு இந்த வழியாக தான். அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போகணும். வெயிலில் நடக்க டயர்டாகுது. சரி நம்ம காரில் போயிட்டு வந்துடுவோம். ஏன்னா ஊருக்கு கிளம்பணும்ல. சாப்பிட முடியலையா, வாய் தான் என் மகளுக்கு. கிளம்பிட்டாங்க. கிளம்புவோம். ஏன் பண்ணாடி எல்லாம் ஆன் பண்ணிட்டியா? ஆன் பண்ணியாச்சு. போகலாமா? போகலாம் வாங்க. வெள்ளையனை பார்க்க போகிறோமா? ஆமாம். சரி வாங்க, உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிடுறோம். கற்றுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். நேராக வந்துட்டோம். வண்டியை ஒரு புளியமரத்தில் பார்க் பண்ணிட்டோம். பேக் பண்ணிட்டோன்றோம். இப்போ இதுதான் வழி. அவன் அந்த நிலத்துக்குள்ளே தான் இருக்கிறான். யாரும் இல்லை மச்சான். தண்ணி கட்டுறான். வர வர மாமாட்ட பேசவே மாட்டேங்கிற. காது கேட்குதே இல்லையாப்பா அவனுக்கு? கேக்குதா? நிமிந்து பேசினா தானே தெரியும். வெக்கப்படுறான். புரியல. தண்ணி உடஞ்சுன்னு போதான். தண்ணி கட்டினுங்கிறியா? தண்ணி கட்டினுங்கிறியா? அவ்வளோதான் அந்த ஊர் பாச பிள்ளைங்களுக்கு. அங்கதான் அது அங்க பேசினா பிள்ளைங்க தண்ணி கட்டிக்கிறோமாம்மா, தண்ணி கட்டிட்டு இருக்கோமான்னு சொல்லுவாங்க. டேய் தண்ணி கட்டிங்கிறியா? வேலைக்கு வரவா? சம்பளம் தரியா? வா வா வா. இந்த பக்கம் போயிட்டு அப்படியே அந்த பக்கம் வரேன். ஏய் வெப்பாலம் மறக்குதா பாரு அப்படியே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அச்சோ மாங்கா. அப்படியே கண்ணாலே பார்த்து ஒவ்வொரு நாள் புடிங்கி சாப்பிட்டுக்கிறீங்க. யாருதுனே தெரில. உங்களுக்கு பாருங்க க்ளோஸ் அப்பில் காட்டுறேன். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. கொத்து கொத்தாக காய்ச்சி இருக்கு மாங்காய். ஆனால் நிறைய அந்த என்ன சொல்கிறது, முசரை பூச்சின்னு சொல்லுவாங்கள்ல, எறும்பு. வா பயங்கரமாக கூடு கட்டிக்குது பாருங்க. தெரியுதா? சரியான டேஞ்சருங்க அந்த பூச்சி. நல்லா உத்து பாருங்களேன். நல்லா பாருங்கள். சிவப்பு எறும்பு மாதிரி இருக்குதா பெருசா? இது எங்கள் ஊரில் முசரை எறும்புன்னு சொல்லுவாங்க. பயங்கரமாக பெருசாக தடியாக வீங்கிரும் கடிச்சதுன்னா. இங்கே பாருங்கள் நெல்லுலாம் நட்டுருக்காங்க. இந்த வெயில் காலத்துலேயும் நெல் பாருங்கள். விலையனை கூப்பிட்றாரு. பார்ப்போம். நான் வேற மாங்காய் காமிச்சுன்னு பின்னாடி தாமதிச்சிட்டேன். சரி இங்கேயும் மாமரம் பாருங்க. நம்ம நாய்க்குட்டி விட்டுருக்கோம்ல வெள்ளையனை, அவங்க வீட்டு மாம்பரம். வெள்ளையும் வீட்டு மாம்பரம். வெள்ளையும் இந்த தோட்டத்துக்கு முதலாளி ஆகிட்டான். எவ்வளோ ஹைட்டு ஓடி வரான் பாருங்க வெள்ளை பையா. நல்லா பாருங்க பல்ட் அடிக்குது பாருங்க அவரை பார்த்த உடனே. சரி வெள்ளை எங்கடா போய் ஆடிட்டு இருந்த? வெள்ளை பையா. ஏன் சாமி ஏன் சாமி ஏன் சாமி ஏன் சாமி? கால் சரியாயிடுச்சா? இந்த அளவுக்கு குழந்தை அவளுக்கு கால் சரியாயிடுச்சு. எங்கடா தண்ணியில ஆடின்னு இருந்த? வாய் பேச மாட்டான்ல? அதெல்லாம் பேசுவான். அவன் மாட்டல. வெள்ளப்பா என்ன பேர் வச்சுக்கிறான்? வெளியில வச்சுக்கிறான் பேர் ஜான்சினா. ஜான்சினா வச்சுட்டாங்களா? ஆமா. ஏண்டா வெள்ளையா உனக்கு பேரை மாத்திட்டாங்களா? அவனுக்கு எப்போ வந்தாங்க? சரிடா வாடா போலாம். பாசமா இந்த மாதிரி பிஸ்கட் எதுக்கு பாரு உனக்கு? இந்த பிஸ்கட் அம்மா வச்சுக்கா. அம்மா கையில் விடாத, அவன் பசி வேறியில் கடிச்சிட போறான். நான் கடிக்கலாம் மாட்டான் குழந்தை. மெதுவா இருக்குல்ல, பார்த்து கவனமா கூறுங்கடி. இல்லை கீழே ஒரு இடத்துல போட்டுருங்க. கம்னு படி புல்லு மேலே வச்சிரு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க நம்ம வெள்ளை பையனை. அவனுக்காக ஒரு பார் பிஸ்கெட் வேணும் அந்த வரும்போது. நல்லா பார்த்துங்க வெள்ளை பையனை. வெள்ளையா சாப்பிடு சாமி. சூப்பராக ஆள் வளர்ந்துட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறீங்க? நீங்கள் தான் இருக்கீங்களாங்க? நான் கவனிக்க வேலை அந்த பக்கம் திரும்ப வேலை. நான்
வர இவனை வீடியோ எடுத்து காட்ட சொன்னாங்க, அதனால தான் வீடியோ எடுக்க வந்தேன் நான். சென்னையில இருந்து குட்டி தூக்கி வந்தீங்களா, அந்த குட்டி என்னாச்சு காட்டுங்கன்றாங்க. அதுக்கு தான் இவன் வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தேன் நான். இந்த வர இருங்க ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் நெல்லிக்காய் பிடிக்குன்னு சொல்லுங்கள். இந்த பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, நம்மள பறித்து சாப்பிடுவோம். அப்பா ஒரு காலத்தை புளிப்புனா அப்படி சாப்பிடுவோம். அவ்வளோ கல்யாணம் ஆகி 2 குட்டி போட்டதுக்கப்புறம் புளிப்புனாவே ஒத்துக்க மாட்டேங்குதுங்க. அது ஏதோ ஒரு சத்து உடம்புலேருந்து போயிடுது. பழைய மாதிரி புளிப்பு சாப்பிடவே முடியலாம். அவ்வளோ புளிப்பு சாப்பிடுவோம் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடிலாம். சின்ன பிள்ளையாகும் போதெல்லாம் புளிப்பே சாப்பிட முடியல. இப்போலாம் சரி என் மகன் ஹாய் சொல்லிடு. ஹாய், யூடியூப்பில் வருவ நீ பார்க்கலாம். பை. கழுவிட்டியா? வந்ததுக்கு நல்ல வீரத்தலம் வாங்கினான்ட்டார் ராக்கியாப்பா. கொஞ்சம் ஏறி அப்படி காலை போட்டு புரண்டி நிறைய நகை மட்டுச்சு அவர் மேலே. ரத்தம் வர அளவுக்கு கொஞ்சிட்டார் சாரு. ஆஸ்தியரை கொஞ்சிட்டா. இங்கே எங்கே வரா சாரா பண்ணிச்சுக்கிற பாரு. செருப்பு புது செருப்பு, வேற செருப்பு இல்லாமல் இதை போட்டுன்னு தர்றேன். சரியா, கிளம்புறோம். பாய் பாய். தண்ணி பார்த்து வாடா, பயப்படாத. மிரள்றான் புது ஆளுங்கள்ல. நானே ஒரு பக்கம் பயப்படுறான், அவன் ஒரு பக்கம் பயப்படுறான். தண்ணி தொட்டி பாருங்க. இந்த அடிக்கிற வேலுக்கு இந்த தண்ணி தொட்டியில் குதிச்சா எப்படி இருக்கும்? அப்போ ரொம்ப ஆழமா? இல்லை கொஞ்சமாக தான் இருக்கு. கரை தெருதே, சூப்பராக இருக்கு பாருங்க. சரி ஓகே. தண்ணி மேலே இருக்கு அடியில் இருக்கு. அதில் கேவரா போட்டது தண்ணி அடியில் இருக்குப்பா. தண்ணிக்கிற இடமே தெரியல. எதுவுமே வரல இந்த வருஷம். அந்த பக்கம் கூட பரவாயில்ல போல. அந்த கொண்டு கேவரு, அந்த கொண்டு நம்மளுக்கு மழை கிளியராக தேர்த்து பாருங்க இந்த இடத்துல இருந்து. அந்த லாஸ்ட்ல போட்டுருக்கிறது அது அவங்களுது. ஓ, அவங்களுதா? ஆமா இந்த ஒரு சாங் கூட போட்டோமே, செண்பகமே பாட்டு. உள்ள தள்ளி விட்டா என்ன பண்ணுவீங்க? அவ்வளவுதான், குளிச்சு எந்திரிச்சு வர வேண்டியதுதான். வழி இல்லையடி அதுல எந்திரிக்க. அவன் என்ன பண்றாப்ப தேயின்றா. இவ்வளவு யூடியூப்ல வந்துட்டா. பாத்தியா? பாக்கலையா? பால் கறந்தாருல அப்பா. பால் கறக்குறியா என்ன? 3ஆம் பீரைய போல காணும் நெத்தி பொட்டோட பால் கறந்துக்குனே வீடியோ போட்டாரு சித்தப்பா. நம்ம இவங்ககிட்ட இந்த மாட்டுக்கிட்ட அப்ப இந்த உனி மருந்து ஒன்று வாங்கி போடுறா இவங்களுக்கு. வீட்டு பிள்ளை ராக்கின்னு வச்சிருக்காங்க. வெள்ளப்பிள்ளை பாய். போதும் சரி அப்போ அப்போ பை பை. பாய் தங்க அபி. பாய்டாமா. பாய் வரண்டாமா. சரி வெள்ளை பாய். எங்க வர கூட வீடு வரைக்கும் வந்துடுவோம் பாருமா. இங்கே அம்மா அவனை பிடிச்சா கட்டி வச்சேன் சாமி. வெள்ளப்பா எங்கே இருடா? இங்கே இருடா. எங்கடா போற? இந்தடா பிடிச்சிக்கிடா. போடா உள்ள போடா. பல்ட் அடிக்கிறான் பாரு. ஏன்டா அடம் அடிக்கிறான்? நான் போவேன்ற மாதிரி படுத்துக்கினாரு மல்லாந்து. அங்கே இரு. நான் போய் அடுத்த வாரம் வருவார் அப்பா. சரி போலாம். பாய்டா வெள்ள பாய். எவ்வளோ மண்ணில் இருந்தாலும் எவ்வளோ க்ளீனாக அழுக்கலாம்ங்கிறான் பார்த்தியா சுத்தமா. முடி பாரு, நிறைய முடி. ராக்கி விட புசு புசுன்னு இருக்குது முடியும் இருக்குது. பத்திரமா பார்த்துங்க சாமி. நல்ல ப்ரீடாக இருக்கிறோம். சரி பாய்ண்ணா. பாய்டாம்மா. பாய்டா போ. பாய் கேழ்வரகு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. விலையை நான் காமிச்சாச்சு. போயிட்டாரோம். அடுத்த வாரம் வரோம். போலாமா? ஆச்சா என்னாச்சு? ரத்தக்காவை காட்டு அவங்க கிட்ட காட்டு. என்னது ரத்தக்கா? இந்த பாருங்க, அது குப்பைமணி இலை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவி. குப்பைமணி வேலை எப்படி கேட்கும்? கழுவுனே முதல்ல தண்ணியில் நல்லா வச்சு வாஷ் பண்ணிட்டு குப்பைமணி நல்லா அரைச்சி அதுக்கு மேலே போட்டு அழுத்தி. சட்டையெல்லாம் என்ன கெதி பாருங்க அழுக்கு. அது என்ன குழந்தைங்க ரொம்ப நாள் கழிச்சு பாக்குது இல்ல. நான் ஒன்றும் சொல்லலை. பாய் சொல்லி எல்லாருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க காட்டு. இதோ கேவரு நிமிட்டிட்டு இருக்கேன். பச்சை கேவரு சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு.
பால் எடுப்பாங்களா? ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி வெள்ளையனை காமிச்சாச்சு. இன்னொருத்தனை பார்க்கணுனாக்கா நாங்கள் மலை அடிவாரத்துக்கு மலை அடிவாரத்துக்கு போனோம். அவன் கை ரத்துக்கிட்டு கட்டி தான் போட்டு வச்சுருந்தாங்களாம். நான் மாற்றி சொல்லிட்டேன். பிச்சுக்கிட்டு போயிட்டானா, அவன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டானா. செம்ம ஜாலியாக இருக்கிறாராம் அவர். இந்த மாதிரி கட்டி வைக்கிறது அவருக்கு பிடிக்கல, ஃப்ரீடமாக விடுறது தான் அவருக்கு பிடிக்கும் போலக்குது. அதனால் எங்கேயும் எஸ்கேப் ஆகி போயிட்டான். ஓகே, உங்களுக்காக காமிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் புதுசாக பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, பாய். ஆளுக்கு ஒரு மாங்காய் எடுத்துக்கங்க. மாங்காய் காமிச்சிட்டோம் முன்னே. இங்கே பாருங்கள், மாங்காய் மரம் பாருங்கள். இங்க பாருங்க, என் கையில மாங்காய் பாருங்க. போனதுக்கு ஒரு மாங்காய் ஆட்டை போட்டுக்கிறா பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தெரியாதவங்க கொள்ளையில் தெரிஞ்சவங்க கொள்ளையில் தான் வெள்ளையும் விட்டு கொள்ளையில் தான் பஸ் வந்துக்கிறாங்க. அவங்க அப்பா வரும் வீட்டில் ஆல்ரெடி பாப்பா கொடுத்த மாங்காய் நிறைய இருக்குங்க. ஏன் தெரியாம பறிச்சா என்ன? இங்கே பாரு, கரிசலாங்கண்ணி பாருங்க மாமா, கரிசலாங்கண்ணி பாரு. இதோ பாரு கரிசலாங்கண்ணி, பட்டையாக பெருசு பெருசாகுது இலை. என்ன பண்ண இப்போ எங்கே போகிறோம்? மறுபடியுமா? அட போங்க. நம்ம ஏற்கனவே ஒரு முறை ஒரு வயலுக்கு வந்திருந்தோம். அப்போ இது ஃபுல்லாக நெல்லாகவே இருந்தது. இப்போ அது இப்போ அறுவடை பண்ணிட்டு வேர்க்கடலை போட்டிருக்காங்க. அந்த குட்டி பையன் தான் தண்ணி பாய்ச்சிறான். அவனுக்கு மிஞ்சி போனால் 10 வயசுக்குள்ளே தான் இருக்கும். தண்ணி பாய்ச்சிட்ருக்கான். நம்மளுக்கெல்லாம் வீட்டிலேருந்து ஒரு சொம்பு தண்ணி குடிக்க கூடுமானா மூக்கால் அழுதுங்க. இதுதான் கிராமத்தில் விளையாடுற பிள்ளைங்களுக்கும் டவுனில் விளையாடுற பிள்ளைங்களுக்கும் வித்தியாசம். புளிச்சக்கீரை பாருங்களேன், இவ்வளோ சின்னதுலேயே பூ வச்சிருக்குது. என்னடா செடியில் குட்டியாக ரோஸ் மாதிரி பூத்துது. என் பக்கம் புளிச்சக்கீரை செடி. அவங்களே பார்த்துங்க, களை வெட்டுறாங்களாம். செருப்பு ஒன்று வெட்டலாமா? வெட்டக்கூடாது, செருப்பு கழட்டி விடுவார். அங்கேயே கழட்டி விடாதுமா. பார்ப்போம் அவன் என்ன தான் பண்ணுறான்ட்டு. சால் வந்து மாட்டுக்குமா அந்த களை வெட்டியில்? பரவாயில்ல, எனக்கு லெஃப்ட் தான் வரும். ஒரு கையில் இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நீங்கள்லாம் என்னமோ பண்ணுறீங்க. ஒவ்வொரு செடிக்கும் மண்ணு கட்டணும் கொத்தும்போது. அப்படியே களை இருந்தால் கையால் புடிங்கி விட்டுறணும். என்னமோ பண்ணுறாங்க. இதெல்லாம் திருத்துமா அவளுக்கு? அதான் நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லைம்மா. நேரம் அமெரிக்காவில் போயிட்டு விவசாயம் பார்க்க வேண்டியவ. தப்பி தவறி யார் தராங்க? யாருன்னா தர மாட்டேங்கிறாங்களே. இல்லை, நம்ம விவசாயிங்க பிள்ளைங்க தானே. நம்ம என்ன டவுனில் பிறந்து வாழ்ந்தோம், கிராமத்தில் தானே பிறந்து வாழ்ந்தோம். தலை வலிக்குது எனக்கு வெயிலில் இருந்தது. வலிக்குமா? வலிக்கும், என்ன பண்ணுறது? அவளுக்கு தலை வலிக்கு தான் வெயிலில். அப்போ செய்கிறவங்களாம் என்ன செய்கிறாங்க வேலை? ஊதாரித்தனமாக நாங்கள் வளர்த்துருக்கோம். டேடே அப்போ அங்கேயே விடா, அதேடா தூக்கிட்டு வரேன். எப்போ வருதா மாமா?